श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे யாந்தி மங்களசூத்ரதாம். ஸ்தோத்திரதாராவிலே நாம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கும் பல ஸ்தோத்திரங்களை அனுபவித்து வருகிறோம். அதில் தற்பொழுது குரத்தாழ்வான் அருளி செய்திருக்கும் பஞ்சஸ்தவங்களினுடைய அனுபவம் பிராப்தமாயிருக்கிறது. அதிலும் பெரும்பாலானவர்களாலே முதல் ஸ்தவமாக கருதப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தினுடைய அனுபவம் தொடங்க உள்ளது. குரத்தாழ்வான் மணிகளாக 5 ஸ்தவங்களை நமக்கு அனுகிரகித்திருக்கிறார். இவற்றினுடைய தோற்றம் எவ்விதமாக ஏற்பட்டது என்பதனை சிறிது பார்த்து அதற்கு மேலே இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துக்குள்ளே நாம் நுழையலாம். எம்பெருமானார் காலத்திலே ஒரு சோழ அரசன் பரமசைவனாய் சிவனுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதிலே நோக்குடையவனாய் தன் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய பண்டிதர்களை எல்லாம் சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுதி கொடுக்க சொல்லி துன்புறுத்தி கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே நாலூரான் என்பவர் இந்த பண்டிதர்களெல்லாம் சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுதி கொடுத்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது, ராமானுஷர் எழுதி தந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் என்று சொல்ல, சரி ராமானுஷரையே அழைத்து வருவோம் என்று தன்னுடைய ஆள்களை அனுப்பிவிட்டான் திருவரங்கத்துக்கு. எம்பெருமானார் மடத்துக்கு அவர்கள் வந்து சேர, அவர்களோடு எம்பெருமானார் சென்றால் அவருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனை உணர்ந்த குரத்தாழ்வான் தாமே திருதண்டத்தையும் காஷாயத்தையும் தரித்து அவர்களோடு சென்றார். ராஜசபைக்கு சென்று சிவாத் பரதரம் நாஸ்தி என்று அந்த அரசன் சொல்லும் பொழுது துரோணமஸ்தி ததஸ்பரம் என்று பரிகாசம் செய்து எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்கு நிலைநாட்டி நம்முடைய தரிசனத்துக்காக தம்முடைய தரிசனம், அதாவது கண்களை இழந்து மறுபடியும் திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் குரத்தாழ்வான். இந்த சரித்திரம் எல்லாம் வைணவ உலகம் அறியாததன்று. குரத்தாழ்வான் திரும்பி வருவதற்குள்ளே எம்பெருமானார் திருவரங்கத்தை விட்டு மேல் நாட்டுக்கு, அதாவது திருநாராயணபுரத்தை நோக்கி எழுந்தருளிவிட்டார். இந்த இடத்துல திருவரங்கத்துல இருப்பது மிகவும் கடினமாயிற்று. அந்த சோழ அரசனுடைய தொண்டர்களுடைய உபதிரவம் என்ன, மேலும் எம்பெருமானார் இல்லாத திருவரங்கத்தினுடைய வாசம் என்பது குரத்தாழ்வானுக்கு பிடித்ததாகவும் இருக்கவில்லை. யோசித்து பார்க்க வேண்டும். குரத்தாழ்வான் எப்பொழுது திருவரங்கத்துக்கு வந்தாரோ வந்ததிலிருந்தே எம்பெருமானாரோடு கூடவேதான் இருந்திருக்கிறார். சட்டுன்னு இனிமே எம்பெருமானார் கிடையாது, திருவரங்கத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா, திருவரங்கத்துல இருக்கணும்னு சொன்னா அவரால பொறுத்துக்க முடியுமா? எங்க போனாலும் எம்பெருமானாருடைய நினைவாகவே இருந்தது. சரி, இங்கிருந்து கிளம்பலாம், வேற ஏதாவது இடத்துல கொஞ்ச காலம் இருக்கலாம் என்று குரத்தாழ்வான் திருவரங்கத்திலிருந்து கிளம்பி திருமாலிரஞ்சோலைக்கு எழுந்தருளினார். போகக்கூடிய வழியிலே எப்பொழுதும் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காலக்ஷேபம் எனதுன்னு கேட்டா பகவத் குணானுபவம். எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவனுடைய தன்மைகளை எல்லாம் நினைத்து கொண்டு சென்ற குரத்தாழ்வானுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இதோ இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவமாக வெளிவந்தது. பல பெரியோர்கள் இவ்விதமாகத்தான் கருதுகிறார்கள். இது எந்த காலத்துல பஞ்சஸ்தவங்கள் எந்த காலத்துல இயற்றப்பட்டன
எந்த கிரமத்துல இயற்றப்பட்டன என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரிய சுவாமி இவ்விதமாக கொள்ள வேண்டும் என்று பல யுக்திகளை எல்லாம் காட்டி முதலிக்கிறார். இப்ப முதல்ல வைகுண்டஸ்தவத்தை கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோல மலைக்கு செல்லும் பொழுது இயற்றி அருளினார். அதுதான் முதல் ஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம். அதுக்கு மேலே அதிமானுஷஸ்தவத்தை அனுகிரகித்ததாகவும், திருமாலிருஞ்சோல மலையை அடைந்த பின் சுந்தரபாகுஸ்தவத்தை அருளி செய்ததாகவும், உபதிரவம் எல்லாம் முடிந்து எம்பெருமானார் திரும்பி திருவரங்கத்துக்கு வந்த பிறகு எம்பெருமானாருடைய நியமனம் அடியாக வரதராஜஸ்தவத்தை இயற்றி அருளியதாகவும், நான்கிலும் எம்பெருமானை துதித்தவர் பிராட்டியை துதிக்கவில்லையே என்கிற எண்ணத்தால கடைசியில ஸ்ரீஸ்தவத்தை அருளி செய்ததாகவும் காஞ்சி சுவாமி கூறுகிறார். வைகுண்டஸ்தவத்தினுடைய ஆரம்பத்திலே எம்பெருமானாரை பத்தின ஸ்லோகம், அதுக்கு மேல நம்மாழ்வாரை பத்தின ஸ்லோகங்கள் எல்லாம் காண கிடைப்பதனால இதுதான் முதல் ஸ்தோத்திரமாக இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலான ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்களை தொடங்கும் பொழுது ஆச்சாரிய வந்தனத்தோடு தான் தொடங்குகிறார்கள். கூரத்தாழ்வான் இந்த ஸ்தவத்திலே தான் முதல்ல எம்பெருமானாரையும் அதுக்கு மேல நம்மாழ்வார் 2 ஸ்லோகங்களாலும் துதிப்பதனால இதுதான் முதல் ஸ்தவமாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அப்போ இப்படித்தான் இந்த பஞ்சஸ்தவங்கள் உருவெடுத்தன. அதுல முதல் ஸ்தவம் ஸ்ரீவைகுண்டஸ்தவம். முதல்ல அருளி செய்கிறார் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை. பொதுவா எம்பெருமானுடைய நிலைகள் என்று பார்த்தால் பரத்வம், அதுக்கு மேல வியூகம், அதுக்கு மேல விபவம், அதுக்கு மேல அர்ச்சாவதாரம், அந்தர்யாமித்வம் என்று பார்க்கிறோம். இந்த பஞ்சஸ்தவங்களிலே முக்கியமாக இதோ ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே பரத்வத்தை அனுபவித்து, அதிமானுஷஸ்தவத்திலே விபவத்தை, அவதாரங்களை அனுபவித்து, சுந்தரபாகுஸ்தவத்திலும் வரதராஜஸ்தவத்திலும் அர்ச்சாவதாரங்களை அனுபவிக்கிறார். வியூக அந்தர்யாமி நிலைகளை ஆங்காங்கு அனுசந்தித்துக் கொள்ளலாம் வைகுண்டஸ்தவாதிகளிலே. ஆகையால் இந்த 5 நிலைகளை அனுபவிக்கும் பொழுது முதல்ல பரத்வத்திலிருந்து ஆரம்பிப்பது யுக்தமாகையால் இதோ இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் முதலிலே அருளி செய்யப்பட்டது என்று கொள்வதற்கும் இடம் இருக்கிறது. ஆகையால் பல காரணங்களாலே ஸ்ரீவைகுண்டஸ்தவம் முதல்ல அருளி செய்யப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தவம் இது. முதல்ல ஆச்சாரிய வந்தனம் பண்ணுகிறார், அதுக்கு மேல எம்பெருமானை துதிக்க தொடங்குகிறார். அதுல துதிக்கும் பொழுது 41ஆம் ஸ்லோகத்திலேருந்து வைகுண்டத்தை எல்லாம் வர்ணித்து அந்த வைகுண்டத்தை தான் சென்று கிட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த ஸ்தவத்திலே வெளியிடுகிறார். ஆகையால் இதற்கு ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்று திருநாமம் ஆயிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே முதல் ஸ்லோகம் எம்பெருமானாரை பத்தின ஸ்லோகம். பொதுவாக எந்த ஸ்தோத்திரத்தையும் அனுசந்திப்பதன் முன் தனியனை, அதை இயற்றியவருடைய தனியனை அனுசந்திப்பதுண்டு. ஸ்ரீவத்ஸ சின்ஹமிஸ்ரேபியோ நமௌக்தி மதீமஹே எதுக்தயஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். ஆனா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அடியேன் தற்பொழுது விவரிக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் ஸ்தோத்திர தாரால கண்டிப்பா ஸ்ரீரங்கராஜஸ்தவம் வரும். அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகம் இதுதான். அப்ப அங்க யாரு சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்ல வேண்டும். அதனால அடியேன் அந்த தனியனுடைய அர்த்தங்களை தற்பொழுது விவரிக்கவில்லை. நேர ஸ்தோத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். முதல் ஸ்லோகம் நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடியதான ஸ்லோகம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தம்முடைய ஆச்சாரியரான எம்பெருமானாரை துதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகத்தை எடுத்துத்தான் பொது தனியன்களிலே நாம் அனுசந்திக்கிறோம், எம்பெருமானாருடைய தனியனாக அனுசந்திக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. யஹ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஹ ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோஹ பகவதஹ அஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பதங்களை பிரித்து சொன்னால் இப்படி சொல்ல வேண்டி இருக்கும். முதல்ல குருவந்தனத்தை பண்ணுவது என்ற கிரமத்தை நீங்கள் பல ஸ்தோத்திரங்களை பார்த்திருக்கலாம். ஸ்தோத்திர ரத்னம் கடைசியாக அனுபவித்திருப்பீர்கள். அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலும் கூட முதல்ல பார்த்தீர்களே ஆனால் குருவந்தனத்தை தான் பண்ணுகிறார். நாதமுனிகளை வணங்கத் தொடங்குகிறார், அளவந்தார். அதே போல கூரத்தாழ்வான் தம்முடைய ஆச்சாரியரான எம்பெருமானாரை துதிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பிக்கிறார் யஹா. அதுதான் யோ நித்தியம் அப்படின்னு சொல்லி ஆகும். யஹான்றது யோ அப்படின்னு சொல்லி சந்தியில ஏற்படும்.
யஹானா எவரொருவர் அப்படின்னு அர்த்தம். எவரொருவர் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கிறதே, அதுக்கு நிறைய தாத்பரியம் உண்டு. பொதுவா இந்த யத் சப்தா அப்படின்னு சொல்லுவார்கள். அது எதை குறிக்கும் என்றால் பிரசித்தியை குறிக்கும். எவரொருவர் அப்படின்னு சொன்னாலே மிகவும் பிரசித்தமானவர். அவரை பத்தி சொல்லணும்னே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு பிரசித்தி அடைந்திருக்கக்கூடியவரான எம்பெருமானார். யஹா எவரொருவர். இங்க மேல அந்த பிரசித்தரா இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கும் தங்கத்தின் மேல ஆசை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். வேதா துவேதா பிரமம் சக்கரே காந்தாசு கனகேஷு சா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை வேடிக்கையா சொல்லுவதுண்டு. பிரம்மாவானவர் உலகத்தார் அனைவருக்கும் 2 விஷயங்கள்ல பிரமத்தை ஏற்படுத்தினாராம். எதுன்னு கேட்டா, பெண்ணு பொண்ணு, பெண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொல்லி தமிழ்லயும் சொல்றாலும் அந்த 2 விஷயங்கள்ல பிரமத்தை ஏற்படுத்தினார். அதுல இந்த பொன்னாசைன்றது எம்பெருமானாரையும் விடவில்லைன்னு சமத்காரமாக காட்டுகிறார் குரத்தாழ்வான். அது என்ன சுவாமி, எம்பெருமானாருக்கு பொன் மேல ஆசையா? என்னவா இருக்க முடியும் அப்படின்னா மேல பார்ப்போம். அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மௌ யாமோஹதா. ருக்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க தெரிகிறதா? அந்த ருக்மா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பொன்னுன்னு அர்த்தம். இது எவ்விதமான பொன்? நாம் நினைக்கக்கூடிய இந்த தங்கம், இந்த பொண்ணு கிடையாது. தெரிவிக்கிறார், அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மா. அச்சுதனாகிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமரை ஆகிற பொண்ணு. பொண்ணுன்னு சொன்னாலே அனைவராலும் விரும்பப்படும், அது மிகுந்த மதிப்புடையது என்று பல தன்மைகளை கொண்டதாச்சே. எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு இந்த தன்மைகள் எல்லாம் உண்டு. ஆகையால் தான் எம்பெருமானுடைய திருவடிகளை பொண்ணு, ருக்மம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ருக்மா அப்படின்ற வார்த்தையாலே எவ்விதமான எம்பெருமான் அங்க சொல்றார். அச்சுதன், ஒரு நாளும் தன்னுடைய அடியவர்களை நழுவ விடாதவன் அச்சுதன். நச்யாவயதி இதி அச்சுதஹா அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல அச்சுதன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல இதை உச்சரிக்கும் பொழுது ஜாகிரதையா உச்சரிக்கணும். அச்சுதன் கிடையாது, அச்சுதன். யகாரம் அங்க நடுவுல வந்திருக்கிறது. அப்போ தன்னுடைய அடியவர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவன் அச்சுதன் என்று சொல்லப்படுகிறான். அந்த அச்சுதன் பல இடங்கள்ல எழுந்தருளி இருக்கிறான். அவ்விதமான அச்சுதனுடைய பதாம்புஜம், திருவடி தாமரை, யுக்மம், திருவடி தாமரை இணை அப்படின்னு வச்சுக்கலாம். 2 திருவடிகள் ஒண்ணும், அதுதான் யுக்மம் அப்படின்றதுனால காட்டப்படுறது. அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, அதுதான் தங்கம். எம்பெருமான் பொன்மயமாக இருக்கிறான் என்று உபனிஷத்துக்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆப்ரணகாத் சர்வையேவ சுவர்ணஹா. எம்பெருமான் நகம் தொடங்கி முழுக்க, கேசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நகம் வரையிலும் முழுக்க ஸ்வர்ணமயமா இருக்கிறான். அப்போ எல்லாராலும் விரும்பத்தக்கவனாக இருக்கிறான், ஸ்பிருஹணீயனாக இருக்கிறான் உபனிஷத் கூறுகிறது. அதே கணக்குல இங்க எம்பெருமானுடைய திருவடிகளை ருக்மா, அதாவது தங்கம் என்று கூறத்தாழ்வான் கூறுகிறார். அந்த தங்கத்தில் ஆசை. சன்னியாசியா இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு தங்கத்தின் மீது ஆசையான்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். சன்னியாசியா இருந்தாலும் இந்த தங்கத்து மேல ஆசை இருக்கலாமோ, இருக்கணுமோன்னோ இருக்கு. அந்த ருக்ம வியாமோகம் வெறும் ஆசை கிடையாது, அதுல பிச்சேரி இருக்கிறது. அந்த அளவுக்கு வியாமோக ரூபமான ஆசை இருக்கிறது இவரிடத்துல. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா. இப்போ நித்தியம் இந்த வியாமோகமானது எம்பெருமானாருக்கு அப்பப்போ வர்றது, அப்பப்போ போறதா? நமக்கு எல்லாம் அப்படித்தானே. அப்பப்போ உபன்யாசங்கள் கேட்கும் பொழுது மற்ற சமயங்கள்ல எல்லாம் பக்தி வரா போல இருக்கும். உபன்யாசம் முடிஞ்சோன்னு அப்படி பக்தி போயிடுறது பாருங்களேன். மற்ற விஷயங்கள்ல ஆசை தன்னிடையே திரும்பி வந்துடுறது. அந்த மாதிரியான்னு கேட்டா நித்தியம் அப்படின்னு வார்த்தையை போட்டார். யஹா எவரொருவர் நித்தியம் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடி தாமரை இணையாகிற தங்கத்திலே வியாமோகத்தினாலே, வியாமோகதா ததிதராணி திருநாய மேனே. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர என்னெல்லாம் உலகத்துல உண்டோ எல்லா பொருள்களையும், தரிதராணி அதை தவிர மற்ற பொருள்கள் அனைத்தையும் திருநாய மன்யே, திருநாய மேனே, புல்லுக்கு சமமாக எண்ணினாரோ. எம்பெருமானாருக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எம்பெருமானுடைய திருவடி. அதை தவிர மற்ற விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி பார்த்தார்னா புல்லுக்கு சமமாக பார்த்தார், அவ்வளவுதான்.
அதுக்கு ஒரு மதிப்பையே கொடுக்கவில்லை. அப்போ திருணத்துக்கு புல்லுக்கு சமமாக எண்ணினாரோ என்று சொல்லப்படுகிறது. இதுதான் எம்பெருமானாருடைய பெருமை. எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆசை, மற்ற விஷயங்கள்ல வைராகியம். ரெண்டும் வேணும் இல்லையா? பக்தி வேணும் எம்பெருமானிடத்துல, வைராகியம் வேணும் மற்ற இடங்கள்ல. ரெண்டுமே இருக்கு எம்பெருமானாருக்கு. அந்த எம்பெருமானாரை பற்றினவர்களுக்கும் இதே ஏற்படும் என்று கூறப்படுகிறது. திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதய ராமானுஜபதாம்போஜ சமாஸ்ரயணசாலினஹா. எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளை அடைந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையிலும் திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதய, பிரம்மாவினுடைய செல்வமாக இருக்கட்டுமே, அதையும் அவர்கள் புல்லுக்கு சமமாகத்தான் எண்ணி இருப்பார்கள். அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எம்பெருமானாரை ஆசிரியத்திருக்கக்கூடியவர்கள் பிரம்மாவினுடைய பதவியிலேந்து ஆரம்பிச்சு எதையும் பெருசா நினைக்க மாட்டார்கள், புல்லுக்கு சமமாக எண்ணுவார்கள். இப்படி சொல்லியாச்சு. அப்போ நாம் எம்பெருமானாருடைய திருவடிகளை அடைந்தவர்களாக இருந்தால் நாமும் இப்படித்தான் இருக்கணும் இல்லையா? எம்பெருமானாருடைய திருவடிகளை தவிர மற்ற எதையும் பெருசாக நாம் நினைக்க கூடாது. உலகத்துல நாம் எதையெல்லாம் செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையில் செல்வமே கிடையாது, அதெல்லாம் பெருமைக்கு காரணமே கிடையாது என்பதனை நாம் உணர வேண்டும். எம்பெருமானார் அவ்விதமாக எழுந்தருளி இருந்தார். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே. மேல சொல்றாரு அஸ்மத் குரோஹோ. அப்படிப்பட்டவர் யாரு? அஸ்மத் குரு, அடியனுக்கு ஆச்சாரியர். அஸ்மத் குரோஹோ. குரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? குஷப்தஸ்வந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. கு அப்படின்ற வார்த்தைக்கு அந்தகாரம், இருட்டுன்னு அர்த்தமாம். ரு அப்படின்னு சொன்னா அதை போக்கக்கூடியவர்னு அர்த்தமாம். அந்தகாரத்தை, இருட்டை போக்கக்கூடியவர் குரு என்று சொல்லப்படுகிறார். எந்த இருட்டுன்னா புறவிருள், வெளியில இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் போக்கக்கூடிய இதோ விளக்குகள்லாம் இருக்கு பாருங்க, இங்க ஒரு டியூப்லைட் எரியறது, அதெல்லாம் புற இருளை போக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஆச்சாரியன் என்பவர் ஞானோபதேசம் பண்ணுவதன் மூலமாக அகவிருளை, உள்ளே இருக்கக்கூடிய இருளை, அதாவது அஜ்ஞானமாகிற இருளை போக்குகிறார். அதனால குருன்னு சொன்னா ஞானத்தை விளைவிக்கக்கூடியவர், அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவர்னு அர்த்தம். அஸ்மத் குரு நம்முடைய ஆச்சாரியர் என்று குரத்தாழ்வான் கூறுகிறார். இந்த குருன்ற வார்த்தையானது எம்பெருமானாரிடத்துல விளங்குவது போல வேற எங்கேயும் விளங்குவது கிடையாது. தஸ்மின் ராமானுஜாரியே குரு ருச்சிச்சபதம் பாதி நான்யத்ரா. விஷ்ணு சேஷி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், அதுல கூறப்படுகிறது அந்த எம்பெருமானாரிடத்துலதான் குரு அப்படின்ற வார்த்தையானது இருக்கும். மற்றவா யாரும் குருன்னு சொல்லப்படலாமே தவிர உண்மையில் முக்கியமாக அந்த குரு சப்தம் யாரை சொல்லும் என்றால் எம்பெருமானாரைத்தான் சொல்லும் என்று பெரியோர்கள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்டவர் அஸ்மத் குரோஹோ. அஸ்மத் குரு நம்முடைய ஆச்சாரியர். அஸ்மத் குரோஹோ பகவதா. அவர் எப்படி இருக்கார்? பகவானாக இருக்கிறார். பகவானா? பகவான் வேற, எம்பெருமானார் வேறுதானே அப்படின்னா பகவத் சப்தத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்க வேண்டும். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் அப்படின்னு 6 குணங்கள் உண்டு. இந்த 6 குணங்கள் யாரிடத்துல இருக்கோ அவரை பகவான்னு சொல்லலாம். எம்பெருமானிடத்துல அது நிருபாதிகமா இருக்கும், காரணமின்றி இருக்கும். எம்பெருமானிடத்துல இந்த குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக எப்பொழுதும் இருக்கும், காரணமின்றி இருக்கும். ஆகையால் அவன்தான் பகவான்னு சொல்லப்படுகிறான். அவனுடைய அனுகிரகத்தினால மற்றவர்களுக்கும் இந்த குணங்கள் எல்லாம் வந்து சேரும் பொழுது அவர்களையும் பகவத் சப்தத்தால சொல்லுவதுன்ற வழக்கம் உண்டு. இப்ப எம்பெருமானாருக்கு பார்த்தால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த 6 குணங்களும் வந்து சேர்ந்து இருக்கிறபடியால் பகவான்னு எம்பெருமானார் சொல்லப்படுகிறார். பகவதா. இந்த 6 குணங்களை கொண்டவர். மேலும் அந்த பகவானே தான் ஆச்சாரியனாக வருகிறான். சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா என்று பிரமாணம் கூறுகிறது. அந்த எம்பெருமான் தான் இதோ இங்க வருகிறான். நிறைய அவதாரங்கள் எடுத்து பார்த்தான் பகவான். கையில ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு பல அவதாரங்களை பண்ணி பார்த்தான், பிரயோஜனப்படல. அதனால் ஆச்சாரியனாக பகவானை அவதரிக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா சாஸ்திரங்களை கொண்டு வராமல் சாஸ்திரத்தை கொண்டு வந்தான்னு சொல்லப்படுறது. ஆகையால் பகவானே தான் ஆச்சாரியனாக வருகிறபடியால் இங்கே பகவத் சப்தம்
சொல்லுவதில் எந்த குறையும் இல்லை என்று கொள்ள வேண்டியது. அஸ்மத் குருஹோ பகவதः அஸ்யா, அஸ்யன இவருடையன்னு அர்த்தம். அஸ்மத் குருவாக பகவானாக இருக்கக்கூடிய இவருடைய. இப்ப கூரத்தாழ்வான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். எம்பெருமானாரோடு கூட இல்லை. திருவரங்கத்திலே திருமாலிருஞ்சோலைக்கு போகக்கூடிய வழியிலே எழுந்தருளி இருக்கிறார் கூரத்தாழ்வான். இதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் எம்பெருமானாரோடு கூட இல்லை. ஆனா அஸ்யா அப்படின்னு தெரிவிக்கிறார். அஸ்யன இவருடையன்னு அர்த்தம். தஸ்யன்னு சொன்னா அவருடையன்னு அர்த்தம். அஸ்யன்னு சொன்னா இவருடையன்னு அர்த்தம். இவர்னு எப்பொழுது சொல்லுவோம்? அருகிலேயே இருந்தால், கண் முன்னாடி இருந்தால் தான் அஸ்யன்னு சொல்லுவோம். தமிழ்லையும் அவர், இவர், உவர் அப்படிலாம் உண்டு இல்லையா? திருவாய்மொழியில நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதல் பதிகத்திலேயே. இன்னும் பல இடங்கள்ல உவர் அப்படின்ற வார்த்தை வருவது உண்டு. அப்ப அவர்னு சொன்ன ரொம்ப தூரத்துல இருந்து அவர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அருகில இல்லை, நம்முடைய கண்வட்டத்துல இல்லைன்னா அவர். இங்கேயே இருந்தால் இவர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அவர்னு சொல்ல முடியாது, உவர்னு சொல்ல முடியாது, நடுவுல இருந்தா உவர் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இங்க இவர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கிறது. எம்பெருமான அர்த்தம் எங்கேயோ இருக்காரு, இவர் இவர்னு எப்படி சொல்றார் என்றால், அதற்கு ஆச்சரியமா காஞ்சி சுவாமி ஒரு விஷயத்தை காட்டுகிறார். எப்பொழுதுமே கூரத்தாழ்வானுடைய மனக்கண்ணுக்கு எம்பெருமானார் விஷயமாயிட்டேதான் இருக்காராம். ஆகையால் தான் எம்பெருமானார் எங்கேயோ தூரமாக இருப்பதாக இவருக்கு தோணல, பக்கத்திலே இருப்பதாகவே தோன்றுகிறது. ஆசியா இவருடையானுட்டார். ஆகையால் ஆசியான்னு சொல்றார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான பொறுத்தொல்லு எம்பெருமானார் தூரத்துல இருந்து கிட்டையே இருக்கார், ஆசியான்னு தெரிவித்தார். காஷாய சோபி கமனீய சிகா நிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத்தினேஷ நிபம் உல்லசதூர்தபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர் மமாக்ரே என்று அந்த எம்பெருமானாருடைய திருக்கோலம் எப்பொழுதும் கண்ணுக்கு முன்னாடி நிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை. திருஷோர் மமாக்ரே, திருஷோஹோ அக்ரே, கண்களுக்கு முன்னாடி தேவரீருடைய ரூபமானது இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நிறைவேற பெற்றவர் கூரத்தாழ்வார். ஆகையாலே எப்பொழுதும் எம்பெருமானாரை சேவித்துக் கொண்டிருக்கார். ஆசியா தயைக சிந்தோஹோ, கருணை கடல், கருணைக்கு அத்விதீயமான கடல். இவர் போல கருணை கடல் கிடையாதுன்னு சொல்லலாம்படியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். இப்படி தெரிவிக்கிறார். காரணம் என்னன்னா, எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், நிறைய சேவையெல்லாம் பண்ணினா அதுக்கு மேல இறங்குவர்கள். ஆனா எம்பெருமானார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர், பிறருடைய துன்பத்தை கண்டு பொறுக்க முடியாமல் ஐயோன்னு இறங்கக்கூடியவர். ஆகையால் கருணை கடல், காரை கருணை ராமானுஷான்னு திருவரங்க தமுதனாரும் வர்ணிக்கிறாரும். அதே போல கருணை கடலாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். இதை நேரிலே அனுபவித்தவர் கூரத்தாழ்வான். அதனாலதான் கருணை கடல். தயைக சிந்து, தயான கருணை, சிந்துன்னு சொன்னா கடல், ஏக சிந்துன்னு சொன்னா அத்விதீயமான கடல். இவர மாதிரி மற்றொரு கடல் கிடையாதுன்னு சொல்லலாம். முக்கியமான கடல், பிரதானமான கடல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்யா, இப்படிப்பட்டவரான ராமானுஜர் எம்பெருமானார். ராமானுஜஸ்ய சரணம், அவருடைய திருவடிகளை, சரணம் பிரபத்யே, அவருடைய திருவடிகளை சரணமாக எண்ணுகிறேன், சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? எவரொருவர் நித்தியம் எப்பொழுதும் அச்சுதனுடைய திருவடி தாமரை இணையிடத்திலே இருக்கக்கூடிய வியாமோகத்தினாலே மற்ற எல்லா பொருள்களையும் திருணத்துக்கு, புல்லுக்கு சமமாக எண்ணுகிறாரோ, அப்படிப்பட்ட அஸ்மத் குருஹோ, அஸ்மத் குருவான பகவதா, பகவத் சப்த வாச்சியரான அஸ்ய இந்த தயைக சிந்துவான ராமானுஷருடைய திருவடிகளை சரணமாக பத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இங்க தெரிவிக்கிறார். இதுதான் முதல் ஸ்லோகம். எம்பெருமானாருடைய துதியுடன் ஆரம்பிக்கிறது பஞ்சஸ்தவங்கள், முக்கியமாக ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம். இதுக்கு மேல இரண்டாவது ஸ்லோகம் எம்பெருமானாரை வர்ணிச்சார். எம்பெருமானாருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார், நம்மாழ்வாரை துதிக்கிறார் அடுத்த 2 ஸ்லோகங்களாலே. இரண்டாம் ஸ்லோகம் த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் யத்
சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யமசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம். இதுக்கு மேல அடுத்து பக்தி பிரபாவ என்ற ஸ்லோகம், 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களும் பராங்குஷாஷ்டகத்திலும் இடம்பெற்றிருக்கின்றன. நம்மாழ்வாரை பத்தி ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து தொடுக்கப்பட்டதுதான் பராங்குஷாஷ்டகம் என்பது. ஆகையால் அந்த பராங்குஷாஷ்டகத்திலும் இந்த 2 ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் இடம்பெற்று இருக்கின்றன. அவைகள் முதல்ல எங்க இயற்றப்பட்டவைகள்னு கேட்டா வைகுண்டஸ்தவத்தினுடைய 2ஆம் 3ஆம் ஸ்லோகமாக இயற்றப்பட்டவைகள். சரி, திரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் எது? இங்க வகுலாபரணாங்கிரி யுக்மம், வகுலாபரணராகிற நம்மாழ்வாருடைய அங்கிரி யுக்மம் திருவடி இணையை சம்ஸ்ரயேமா ஆசிரயிக்க கடவோம் என்று கூறத்தாழ்வான் கூறுகிறார். இப்ப அந்த நம்மாழ்வாருடைய திருவடி இணை என்பது இருக்கிறதே, அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறார். எவ்வளவு வர்ணனங்கள்னு கேட்டா 3 வர்ணனங்கள். திரைவித்ய விருத்த ஜன மூர்த்த விபூஷணம், சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய, அசரண்ய ஜனஸ்ய சரண்யம் அப்படின்னு 3 சொல்ற. நம்மாழ்வாருடைய திருவடி இணை முதல்ல எப்படி இருக்கு? திரைவித்ய விருத்த ஜன மூர்த்த விபூஷணம். எது? எதுனா யாதொன்று, யாதொன்று எந்த நம்மாழ்வாருடைய திருவடி இணையானது திரைவித்ய விருத்த ஜன மூர்த்த விபூஷணம். திரைவித்ய விருத்த ஜனங்கள்னு இருக்கலாம். யார் அவர்கள்? இந்த திரைவித்யம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, அதாவது அதை திரைவித்யம் என்னன்னு சொல்லிடுறேன், சரியா சொல்லிடுறேன். அதாவது திரிவித்யம் என்று ஒரு வார்த்தை வரும். 3 வித்யைகள் அப்படின்ற அர்த்தத்துல திரிவித்யம் அப்படின்ற வார்த்தை வரும். அர்த்தம் என்னன்னு கேட்டா 3 வித்யைகள்னு சொன்னா 3 வேதங்கள்னு அர்த்தம். அந்த 3 வேதங்களை யார் அத்தியனம் பண்ணுகிறார்களோ அவர்களை திரைவித்ய அப்படின்ற வார்த்தை குறிக்கும். அப்போ திரிவித்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கு மேல அதை அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள் திரைவித்யர்கள். ஒருத்தரா இருந்தா திரைவித்யா, பல பேரா இருந்தா திரைவித்யாக. சரி, திரைவித்யர்கள் அப்படின்னா யாரு? 3 வேதங்களை அதிகரிக்க கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த திரைவித்ய விருத்த ஜனங், 3 வேதங்களை அதிகரிக்கக்கூடிய விருத்த மூத்த ஜனங்கள். அப்ப நன்னா அத்தியனம் பண்ணியிருக்கக்கூடிய விருத்தர்கள் அப்படின்னு அர்த்தம். ஞான விருத்தர்கள்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் யார் இருக்காளோ அவர்களுடைய மூர்தா, அவர்களுடைய தலை சிரசு, அந்த சிரசுக்கு பூஷணமாக ஆபரணமாக திகழக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவடி இணை. தாத்பரியம் என்ன? வேத தாத்பரியம் யாருக்கு நன்கு தெரிந்திருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய தலைகளை நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கிட்ட சாய்க்கிறார்கள். அதனால நம்மாழ்வாருடைய திருவடியானது இவர்களுடைய தலைக்கு பூஷணமாக அலங்காரமாக ஆகிறது. அப்போ வேதத்தை நல்லா தெரிஞ்சுட்டா நம்மாழ்வாரை சேவிப்பார்கள் அப்படின்றது தெரிகிறது. இவங்க வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் யார்? உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா மதுரகவி ஆழ்வார். மேவிலேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று அவரை தெரிவிக்கிறாருன்னு. அப்போ திரைவித்ய விருத்த ஜன அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருன்னு கேட்டா மதுரகவி ஆழ்வார்னு வைத்துக் கொள்ளலாம். வேதார்த்தத்தை நன்கு அறிந்தவர், ஆகையால் தான் நம்மாழ்வாரை போய் ஆசிரியித்திருக்கிறார் என்று கொள்ளலாம். அல்லது திரைவித்ய விருத்த ஜன அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருன்னு கேட்டா எம்பெருமானார், எம்பெருமானாரை அவிதமாக கொள்ளலாம். ஏனென்றால் சொல்லாறு தமிழரும் ஒன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா அருணர் யாவும் தெரிந்தவன். எல்லா வேதங்கள் என்ன, மத்தமுண்டான சாஸ்திரங்கள் என்ன, தமிழ் என்ன, எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் திரைவித்ய விருத்த ஜனர் யாருன்னு கேட்டா எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருடைய சிரசுக்கு பூஷணமா இருக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவடி. பூமன்னு வாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன். மாறன் அடிபணிந்துய்ந்தவன் யாருன்னா எம்பெருமானார் ராமானுஜர் தானே. ஆகையாலே திரைவித்ய விருத்த ஜனம்னு சொன்னா எம்பெருமானார்னு கொள்வது மிகவும் சுவரசம். அவருடைய திருவடி, அவருடைய சிரசுக்கு நம்மாழ்வாருடைய திருவடி பூஷணமாக இருக்கிறது. இன்னமும் ஆழ்வார் திருநகரிக்கு சென்னோமேயானால்
அங்க நம்மாழ்வாருடைய திருவடிக்கு ஸ்ரீ ராமானுஜன் தானே திருநாமம். ஆகையாலே திரைவித்ய விருத்த ஜனங்கள் மதுரகவி ஆழ்வார்னு கொள்ளலாம், எம்பெருமானார்னு கொள்ளலாம், மத்துமுண்டானவர்கள் நிறைய பேர் கொள்ளலாம். அவர்கள் அனைவருடைய சிரசுக்கும் மூர்தா, சிரசுக்கு பூஷணமாக யாதொன் இருக்கிறதோ திரைவித்ய விருத்த ஜன மூர்த விபூஷணம் யது. அதுக்கு மேல சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம். சாத்விக ஜனஸ்ய, சாத்விகர்களா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த திருவடியானது சம்பத்தாக இருக்கிறதோ. உலகத்துல நாம் பலவிதமான செல்வங்களே செல்வம்னு பிரமித்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாக சாத்விகர்களாக சில பேர் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நம்மாழ்வாருடைய திருவடிதான் உண்மையான செல்வம்னு தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு அதுதான் உண்மையான செல்வமா. சம்பச்ச சாத்விக ஜனசிய எதேவ நித்தியம். எதேவ எதுதான் நித்தியம் எப்பொழுதும் சாத்விக ஜனங்களுக்கு செல்வமாக இருக்கிறதோ. இந்த சாத்விக ஜனங்கள்னா யாருன்னா ஆளவந்தார் தொடக்கமானவர்கள். நீங்கள் ஸ்தோத்திரத்துல அனுபவித்திருப்பீர்கள். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம். அங்கேயும் நம்மாழ்வாருடைய திருவடி, நம்மாழ்வாருடைய திருவடிதான் ஆளவந்தாருடைய சம்பந்தமுடையவர்கள் அனைவருக்கும் தாயாக தந்தையாக எல்லாமாக இருக்கிறது. அதுல விபூதி சொத்தாகவும் இருக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். அப்போ செல்வம் என்னதுன்னு கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடி. யாருக்குன்னா ஆளவந்தாருடைய சம்பந்திகள் அனைவருக்கும். அப்ப நாமும் ஆளவந்தாருடைய சம்பந்தியா இருந்தா நமக்கும் செல்வமாக என்ன இருக்கணும்னு கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடிதான். அதான் இங்க சொல்றாரு, சாத்விக ஜனங்களுக்கு நம்மாழ்வாருடைய திருவடிதான் செல்வமாக இருக்கும். அதை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற செல்வங்கள்லாம் இருக்கே, அது சம்பத்து கிடையாது, விபத்துன்றார். நாம தான் அந்த சம்பத்துன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் விபத்து. எது சம்பத்துன்னு கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடியே சம்பத்து. சாத்விக ஜனஸ்யா நித்தியம் எதேவ சம்பத்து. அதுவும் ஏதோ சில சமயங்கள் கிடையாது, எப்பொழுதும் அதுவே செல்வமாக இருக்க வேண்டும். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபங் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்னு, தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய 10ன்னு திருவாய்மொழி தனியன்களிலே நாம் அனுபவிக்கிறோம். நம்மாழ்வாருடைய திருவடி கடைச்செடுத்துன்னு கேட்டா தனத்தால் ஏதும் குறைவிலேன், அதுக்கு மேல தனம் வேணும்ன்ற அபேட்சை கிடையாது. எதுக்குன்னா இதுதான் தனம், இதுதான் செல்வம், இதுதான் சம்பத்து. ஆகையால் நம்மாழ்வாருடைய திருவடி சாத்விக ஜனங்களுக்கு சம்பத்தாக சொல்லப்படுகிறது. இது 2வது விஷயம். அதுக்கு மேல 3வதாக யத்வா, 3வதாக அசரண்ய ஜனஸ்ய சரண்யம் சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய. அசரண்ய ஜனங்களுக்கு சரண்யமாக இருக்கிறது. அசரண்ய அப்படின்னா முதல்ல சரண்யம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். சரணம் பற்ற தகுந்தது சரண்யம். அப்போ ஒருத்தரை நோக்கி சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு இருப்பறையானால் சரணம் பற்ற தகுந்தவராக அவர் இருக்காருன்னு சொன்னா சரண்யர் அப்படின்னு சொல்லப்படுவார். அசரண்யனா அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பற்றுவதற்கு ஒருத்தர் நமக்கு கிடையாதுன்னு சொன்னா நாம் அசரண்யர்கள், சரண்யர்கள் இல்லாதவர்கள். அப்படி அசரண்யர்கள் அகதிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு, அசரண்ய ஜனங்களுக்கு யாரு சரண்யரா இருக்கார், சரணம் பற்ற தகுந்தவராக இருக்கிறார் கேட்டா நம்மாழ்வார். இங்க சரியா சொல்லணும்னா நம்மாழ்வாருடைய திருவடி. அப்போ சரண்யமாக இருக்கிறது நம்மாழ்வாருடைய திருவடி, வேற யாரும் இல்லை. அப்படின்ற போது நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக, உபாயமாக கூடியதாக இருப்பது நம்மாழ்வாருடைய திருவடி. சரண்யம் அசரண்ய ஜனஸ்யா என்று தெரிவிக்கிறார். இதைத்தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர். ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியேன்னு மதுரகவி ஆழ்வார் தெரிவிச்சார். என எல்லாரும் கைவிட்டுட்டார், பெரிய பெரியவர்களும் கூட கைவிட்டு விட்டார்கள். இவன் புன்மை, இவன் தோஷமே வடிவெடுத்தவன் அப்படின்னு சொல்லி என்னை கைவிட்டார்கள். ஆனா அவர்கள் கைவிட்டதே காரணமாக நம்மாழ்வார் கைப்பற்றினார் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் அந்த பாசுரத்துல தெரிவிக்கிறாருன்னு. அதுதான் இங்கேயும் விஷயம். வேற எல்லாரும் கைவிட்டார்கள், அசரண்யர்களாக இருக்கிறோம், அநாதர்களாக இருக்கிறோம்னா நம்மாழ்வாருடைய திருவடி சரண்யமாக இருக்கும். ஆக நம்மாழ்வாருடைய திருவடியை 3 விதமாக வர்ணித்தார். அதாவது
திரைவித்ய விருத்தஜன மூர்த விபூஷணம் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்யா அப்படின்னு இது 3 முக்கியமான பெரிய வர்ணனங்கள். அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அதுவும் ஒரு அடைமொழி தான். இப்போ 3ன்னு பெருசா இருக்கிறதால 3ன்னு சொன்னே தவிர 4வதா இதுவும் உண்டு. புண்ணியம் அப்படின்னு சொன்னா பரம பாவனம், எல்லாரையும் தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புண்ணியம் பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கும் உடம்பும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய வகையில நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய நிலையை எல்லாம் போக்கி தரக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவடியே. புண்ணியமாக பரம பாவனமாக இருக்கக்கூடியது. இப்படிப்பட்டதான வகுலாபரணாங்கிரி யுக்மம், வகுலாபரணர், வகுளம் மகிழம்பூ, அதை ஆபரணமாக கொண்டவர் நம்மாழ்வார் வகுலாபரணர். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி இணை வகுலாபரணாங்கிரி யுக்மம், அங்கிரி யுக்மம் திருவடி இணை. சம்ஸ்ரயேமா, அதை சம்ஸ்ரயிக்கிறோம், ஆசிரயிக்கிறோம், ஆசிரயிக்க கடவோம் அப்படின்றது சரியான பொருள். ஆக 2ஆம் ஸ்லோகத்துல நம்மாழ்வாருடைய திருவடிகளை பலவிதமாக வர்ணித்து அவ்விதமா இருக்கக்கூடிய திருவடி இணையை சம்ஸ்ரயிக்க கடவோம், ஆசிரயிக்க கடவோம் என தெரிவிக்கிறார். தைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம். ஒவ்வொரு வரியிலும் எது திரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம், எதேவா சாத்விக ஜனஸ்ய சம்பத், எது அசரண்ய ஜனஸ்ய சரண்யம், தத் புண்ணியம் வகுலாபரணாங்கிரி யுக்மம் சம்ஸ்ரயேமா அப்படின்னு அன்வயம் வச்சுக்கணும். ஆகையால் இதுதான் ஸ்லோகம். 2ஆம் ஸ்லோகம் இத்துடன் முடிவு பெறுகிறது. அடுத்து 3வது ஸ்லோகம். இங்கேயும் நம்மாழ்வாரை துதிக்கிறார். முன் ஸ்லோகத்தில் நம்மாழ்வாருடைய திருவடியை துதித்தார், ஆசிரிக்க கடவும்னு சொன்னார். இங்க 3ஆம் ஸ்லோகத்துல நம்மாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணுகிறார். நம்மாழ்வார் நன்னா வாழ வேண்டும், நன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அங்க ஜியாத் பராங்குஷ பயோதி ரசீம பூமா என்று பராங்குஷ பயோதி நம்மாழ்வாராகிற கடல் என்று தெரிவிக்கிறார். என்னன்னு பார்த்துடுவோம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துக்ஷித பிரணய சார ரசௌக பூர்ணஹ வேதார்த்த ரத்ன நிதிரச்யுத திவ்யதாம ஜியாத் பராங்குஷ பயோதிரசீம பூமா. பராங்குஷ பயோதி ஜியாத், பராங்குஷர் நம்மாழ்வார், நம்மாழ்வாராகிற பயோதி கடலானது ஜியாத் நன்கு வெற்றி பெற்று விளங்கட்டும், நன்கு வாழட்டும் அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பாடுகிறார். நம்மாழ்வாரே ஒரு கடலாக சொன்னார். கடலாக சொன்ன உடனே கடலுக்கான தன்மைகள் எல்லாம் இவரிடத்துல இருக்கான்ற ஒரு கேள்வி வருமானோ? வருமா? கடல்னு சொன்னா போதுமா? கடலுக்கும் இவருக்கும் ஒற்றுமைகள் இருக்க வேண்டுமே, என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா மற்ற வார்த்தைகளால அதைத்தான் காட்டுகிறார். முதல்ல பெரிய வார்த்தை, 2 வரிகள், 2 பாதங்கள், ஒரே ஒரு சப்தம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துக்ஷித பிரணய சார ரசௌக பூர்ணஹா. 2 வரிகள் 2 அடிகள் முடிஞ்சுடுத்தே தவிர இது எல்லாம் சேர்ந்து ஒரே சப்தம். என்னன்னு பார்ப்போம். பொதுவா ஒரு கடல்னு சொன்னா அது ஜலத்தால பரிபூர்ணமா இருக்கும், ஜலம் நிறைந்ததாக இருக்கும். ரசௌக பூர்ணஹா, ரச அப்படின்ற வார்த்தைக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரசௌகம் அப்படின்னு சொன்னா ஜல கூட்டம் அப்படின்னு அர்த்தம், ஜல பிரவாகம் மாதிரி அர்த்தம் வரும். அதால பரிபூர்ணமா இருக்கும் கடல்ன்றது. கடல் ரசௌக பூர்ணமா இருக்கும். பராங்குஷ பயோதி நம்மாழ்வாராகிற கடல் எந்த ரசத்தால பரிபூர்ணமா இருக்கு வர்ணிக்கிறார். பெரிய வர்ணனம் பாருங்க. பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவ பந்த. முதல்ல நம்மாழ்வாருக்கு நிறைய பக்தி இருக்கு, நிறைய பக்தியானது இருக்கிறது. அதான் முதல்ல தெரிவிக்கிறார். பக்தி பிரபாவ, பக்தி என்னன்னா கனத்து இருக்கிறது. இத்தனோடு பக்தி கிடையாது, பெரிய பக்தி, பக்தி பிரபாவம். அதை பத்தி நம்மாழ்வார் தாமே திருவாய்மொழியில பல இடங்கள்ல கூறுகிறார். பேரமர் காதல் கடல் புரைய விளைவித்தா. ஒரு இடத்துல சொல்றார், கடல் அளவுக்கு என்னுடைய பக்தியானது இருக்கிறது, எம்பெருமான் தான் விளைவித்தான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், மண் திணி ஞாலமும் 7 கடலும்
நீள் விசும்பும் கழியப் பெரிதால். கடல் அளவுக்குன்னு முன்னாடி சொன்னவர் அதுக்கு மேல சில பத்துக்கள் ஆன உடனே எல்லா உலகங்களையும் கபரீகாரம் பண்ணக்கூடியதாக அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. நீள் விசும்பும் கழியப் பெரிதால். கடைசியில முடிக்கும் பொழுது தெரிவிக்கிறார், சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என்னாவா என்று உலகத்துல 3 தத்துவங்கள் உண்டு: சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன். இதுல கிரமத்துல அச்சேதன பொருள் பிரகிருதி தத்துவம் என்ன, அதுக்கு மேல அதையே வியாபிக்கக்கூடிய சேத்தன தத்துவம் என்ன, அதையெல்லாம் நியமிக்கக்கூடிய பெருமானாகிற தத்துவம் என்ன, இது எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் மீறி பெருசா இருக்கக்கூடியது என்னுடைய அவா காதல்னு சொல்றார். இந்த மாதிரி நம்மாழ்வாருடைய காதலானது பெருகின்றே போறது. அவ்விதமான பக்தி இருக்கிறதே, பக்தி பிரபாவம். அந்த பக்தி பிரபாவமானது என்ன ஏற்படுத்துகிறது? பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்த. இந்த பக்தி பிரபாவத்தினால ஏற்படக்கூடிய அத்புத பாவபந்தங்கள், பலவிதமான பாவபந்தங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. ஆச்சரியமான பாவபந்தங்கள். திருவாய்மொழி நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் திவ்ய பிரபந்ததாராவிலே. அங்க நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தலைமகளாக பேசுவாள், அதாவது ஆழ்வார் தாமாக பேசுவர், தலைமகளாக பராங்குஷ நாயகியாக பேசுவர், தாயாக பேசுவர், தோழியாக பேசுவர். இதெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்ப இவ்விதமான பாவங்கள் எல்லாம், பாவபந்தங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன நம்மாழ்வாருக்கு. எதனால கிட்ட காதல்னால் தான், பக்தியினாலதான். அந்த பக்தியினால ஏற்படக்கூடிய பல வகைப்பட்ட பாவபந்தங்கள், பக்தி பிரபாவ பவத் உண்டாகக்கூடிய அற்புதமான பாவபந்தங்கள், அதனால சந்துக்ஷித, அதனால வளர்க்கப்பட்டதான பிரணய சாரம். பக்தினால் இந்த பந்தங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதனால என்ன அதிகமாகிறது, வளர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, பிரணயசார ரச ஓக பூர்ணஹா. பிரணயம்னு சொன்னா ஒரு விதமான காதல். இந்த பலவிதமான பாவபந்தங்களால வளர்க்கப்படக்கூடியதான பிரணய ரசம், அந்த பிரணய ரசமானது ஏற்படுகிறது. இது எங்கெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னா, ஆழ்வாருக்கு எல்லா இடத்திலும் இது ஒரு மாதிரி ஓடிக்கொண்டிருந்தாலும், சில பதிகங்கள் அஞ்சிறைய மடனாராய், மின்னிடமடவார்கள் முதலான பதிகங்களிலே, திருவாய்மொழிகளிலே இந்த பிரணய ரசம் என்பது நன்கு விளங்குகிறது அப்படின்னு காஞ்சி சுவாமி வியாக்கியானத்துல கூறுகிறார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அந்த பிரணய ரசம் இருக்க பாருங்களே, அது அந்த இடத்துல நன்கு விளங்குகிறது. அங்கதான் பிரணய சாரம் விளங்குகிறது என்று காட்டுகிறார். அப்போ சந்துக்ஷித பிரணய சார, அந்த பிரணய சாரமானது அங்கே இந்த மாதிரி பதிகங்கள்ல, அதாவது அஞ்சிறை வடநாராயண சொன்ன பராங்குஷ நாயகியா இருந்து கொண்டு தூது அனுப்புகிறாள் முதல் முறையாக. அதுக்கு மேல மின்னிடமடவார்கள், அங்க ஊடல் நடக்கிறது. இந்த மாதிரி பதிகங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். அங்கதான் இந்த பிரணய சாரம், பிரணயம்ன்றதும் காதல் தான், அந்த பிரணய சாரமானது விளங்குகிறது. பிரணய சார ரசௌக பூர்ணஹா. இந்த பிரணய சாரத்தினால வெளிவரக்கூடியதான ரசங்கள், முன்னாடி ரசௌக பூர்ணஹான்னு ரசம்ன்ற வார்த்தைக்கு ஜலம்னு அர்த்தம் உண்டுன்னு பார்த்தோம். நம்மாழ்வார் ஜலபூர்ணர்னு சொல்றதுக்கு இல்லை, இங்க ரசம்ன்ற வார்த்தைக்கு நவரசங்கள், சிங்காரம் முதலான எவ்வளவோ ரசங்கள், நவரசங்கள் உண்டோன்னு, சிங்காரம், வீரம், கருணம், அத்புதம், பயானகம், சாந்தி, அப்படிலாம் இந்த மாதிரி ரசங்கள் உண்டு இல்லையா? அந்த ரசங்கள் எல்லாம் இவருடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக வெளிவருகின்றன. அப்போ இவரிடத்துல நிறைய பக்தி இருக்கு. பக்தினால பலவிதமான பாவபந்தங்கள் ஏற்படுகின்றன. அதனால இன்னும் அவருடைய பிரணயம் என்பது வளர்கிறது. அதனால நவரசங்கள் அவருடைய ஸ்ரீசூக்திகள்ல இருந்து வெளிவருகின்றன. அந்த ரசங்களுடைய கூட்டங்களால பரிபூர்ணராக இருக்கிறார் நம்மாழ்வார். பரிபூர்ணமாக இருக்கிறது நம்மாழ்வாராகிற கடல் என்று நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். திருவாய்மொழிகள்ல பல இடங்கள்ல இந்த ரசங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருப்பது பார்க்கலாம். சிலது மேலோங்கி இருக்கும், சிலது கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த நவரசங்களும் கொண்டதாக திருவாய்மொழியானது விளங்குகிறது. இந்த நவரசங்களையும் தம்முடைய ஸ்ரீசூக்திகளாலே காட்டக்கூடியவராக நம்மாழ்வார் இருக்கிறார். ஆகையால் அவற்றாலே பரிபூர்ணராக இருக்கிறார். ரசௌக பூர்ணகா. காஞ்சி சுவாமி இந்த இடத்துல
எப்படி எப்படி எங்கெங்கு இந்த ரசங்கள் எல்லாம் விளங்குகின்றன என்பதனையும் கூட காட்டுகிறார். ஆனா சமயம் குறைவாக இருக்கிறபடியால் அடியன் அதுக்குள்ள நுழையவில்லை. ஆக ரசௌக பூர்ணகா, இந்த நவரசங்களுடைய கூட்டங்களாலே பூர்ணராக நம்மாழ்வார் இருக்கிறார். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌக பூர்ணஹா வேதார்த்த ரத்ன நிதிஹி. கடலானது ரத்னாகரம் என்று சொல்லப்படும். கடலுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒண்ணு ரத்னாகரம். ரத்னாகரம்னா ரத்னங்களுக்கெல்லாம் ஆகரம். ஆகரம்னு சொன்னா உண்டாகக்கூடிய இடம், உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். அப்போ அந்த சமுத்திரத்துல பல ரத்னங்கள் எல்லாம் உண்டு. இவரையும் சமுத்திரம்னு சொன்னா இவரிடத்துல என்ன ரத்னங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். அதான் சொல்றாரு வேதார்த்த ரத்ன நிதிஹி. வேதார்த்தங்களாகிற ரத்னங்கள் பொதிந்திருக்கக்கூடிய நிதியாக இருக்கக்கூடியவர். அப்போ கடலானது ரத்னாகரம், ரத்னநிதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவரும் வேதார்த்தங்களாகிற ரத்னங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறார். ஆகையால் வேதார்த்த ரத்னநிதி. அதிலும் ஆச்சரியமா காஞ்சி சுவாமி ஒரு விஷயத்தை காட்டுகிறார். வேதம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல பல வகைப்பட்ட ஜனங்களுக்காக பல வகைப்பட்ட கர்மங்கள் முதலானவைகள் சொல்லப்பட்டிருக்கும். கண்ணனே சொல்றான், திரைகுண்ய விஷயா வேதாக, முக்குணத்தவர்களுக்கும் வேதங்கள்ல விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு மட்டும் என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சத்வகுணம் கொண்டவனாக உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லுகிறான். இப்போ வேதத்துல எல்லாம் உண்டு. அந்த வேதத்திலே சாரமா முக்கியமா இருக்கக்கூடிய ரத்னங்களா இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்மாழ்வார் கூறுகிறார். இவர் எப்படிப்பட்டவர்னா வேதார்த்த ரத்ன நிதி. முக்கியமான வேதார்த்தங்களை ரத்னங்களாக கொண்டிருக்கிறார். அப்ப ரத்ன நிதியாக இவர் இருக்கிறார் என்பதனை இந்த இடத்துல பார்க்க வேண்டும். வேதார்த்த ரத்ன நிதி. அப்போ முக்கியமா விஷயம் என்னன்னா, வேதத்துல சம்ஸ்கிருத வேதத்துல பார்த்தால் ரத்னமயமான அர்த்தங்களும் இருக்கும், மற்ற அர்த்தங்களும் இருக்கும். இவரிடத்துல இந்த ரத்னங்களா இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மட்டுமே இருக்கும். வேதார்த்த ரத்ன நிதிஹி. அதுக்கு மேல அச்சுத திவ்ய தாம. கடல்னு சொன்னாலே எம்பெருமானுடைய இருப்பிடம். எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான திருத்தலங்கள் அப்படின்னு சொன்னா, மனத்துள்ளான் மாக்கடல் நீர் உள்ளான் மலராள் தனத்துள்ளான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் பேயாழ்வார் தெரிவிக்கிறார். மனத்துள்ளான் மாக்கடல் நீர் உள்ளான். இப்போ கடல்னு சொன்னா அங்க எம்பெருமான் இருப்பான். பராங்குஷர் இவரை கடல்னு சொன்னா பகவான் இருக்கணுமே கேட்டா, ஆமாம் இருக்கானே, ஏன் இல்ல. அச்சுத திவ்ய தாம. அச்சுத திவ்ய தாம. அச்சுதனாகிற எம்பெருமானுக்கு திவ்ய தாமமாக, திவ்யமான இருப்பிடமாக இருக்கிறது. கடல் உண்டு. அதே போல இதோ நம்மாழ்வாரும் இருக்கிறார். நம்மாழ்வார் இருப்பிடமா இருக்காரா எம்பெருமானுக்குன்னு கேட்டா, ஆமாம். திருவாய்மொழியில இவையும் அவையும் அங்க நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இவையும் அவையும் அப்படிங்கிற திருவாய்மொழியில வரிசையா இதோ எம்பெருமான் கிட்ட வந்துட்டான், சூழலுளானே அருகலிலானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டான், என் மடியில இருக்கான், ஒக்கலிலானே, என் நெஞ்சத்துல இருக்கிறான், வரிசையா சொல்லிட்டு வந்து கடைசியில என் உச்சியுளானே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ நம்மாழ்வாரிடத்துல எம்பெருமான் இருக்கிறான். ஆகையால் அச்சுதன் எம்பெருமான். அந்த அச்சுதனுக்கு திவ்ய தாம, திவ்யமான இருப்பிடமாக கடலும் உண்டு, பராங்குஷராகிற கடலும் உண்டு. அச்சுத திவ்ய தாம. இப்போ அசீம பூமா மற்றொரு அடைமொழி இருக்கிறது. கடலை அளவுபடுத்தவே முடியாது. அசீம பூமா. பூமா அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள். அதாவது ரெண்டு அர்த்தங்கள். வார்த்தை ஒன்னே சொல்லிடலாம். பெருமை அப்படின்னு சொல்லிடலாம். பெருமைன்றது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு ஆகாரத்தால அளவால பெருமை, அது மேல குணங்களால பெருமை. உலகத்திலே பாக்குறோம். சில சமயங்கள்ல ஒருத்தர் சின்னவரா தான் இருப்பார். ஆகாரம் பார்த்தா ரொம்ப மெலிந்து போய் குள்ளமா கூட இருக்கலாம். பெரிய மனுஷர் வரார் அப்படின்னு சொல்லுவா. அவர் எங்க பெரிய மனுஷர்னு கேட்டா, ஆகாரத்திலால அவர் பெரிய மனுஷர் கிடையாது. ஆனா அவருடைய குணங்கள், அவர் செய்திருக்கக்கூடிய செயல்கள் முதலானவர்கள் அவருக்கு பெருமையை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது ஒரு விதமான பெருமை. சில சமயங்கள் பெருசா இருக்கு, பெரிய மலை, பெரிய குளம் அப்படின்னு சொன்னா அங்க ஆகாரத்தினால பெருசு. ரெண்டுமே உண்டு இல்லையா? இப்போ கடல்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா,
இந்த ஆகாரத்தினால பெருமை வாய்ந்ததாக இருக்கும் கடல்ன்றது. அதான் அசீம பூமா. பூமான்ற வார்த்தைக்கு பெருமைன்னு அர்த்தம். பெருமைன்றதுக்கு ரெண்டு அர்த்தங்கள். அதுல ஓர் அர்த்தம் ஆகாரத்தினால பெருமை என்பது கடலுக்கு உண்டு இல்லையா? அசீம பூமா. அசீமான வரம்பு, அசீமனா வரம்பில்லாதது. வரம்பில்லாத பெருமையுடையது கடல். ஏன் அத இதுவரையிலும் இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட்ட பின்பும் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரதேசங்களை எல்லாம் இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்க என்ன மாதிரி பிராணிகள் எல்லாம் வாழ்கின்றன தெரியவில்லைன்னு விஞ்ஞானிகள் இன்றும் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு கடல்ன்றது ஆழமானது, அறிய முடியாதது. ஆகையால் அசீம பூமா. இது கடலுக்கு. பராங்குஷராகிற கடலுக்கு இந்த ஆகாரத்தினால பெருமை இல்லைனாலும் குணங்களால பெருமை. பெரிய மனுஷர் அப்படின்னு பார்த்தோன்னே அந்த மாதிரி பெருமை நம்மாழ்வாருக்கு நன்னா உண்டு. அசீம பூமா. அசீம பூமா, வரம்பில்லாத பெருமை கொண்டவர் நம்மாழ்வார். ஆக பராங்குஷ பயோதி, பராங்குஷராகிற பயோதி. கடல் அப்படின்னு சொல்லியாச்சு. பயோதி, பயோநிதி, ஜலதி, வார்தி, வாரிதி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டு கடலை சொல்லக்கூடிய வார்த்தைகள். பய அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். நிறைய ஜலம் கொண்டது பயோதி, ஜலதி, வாரிதி. இதெல்லாம் பராங்குஷ பயோதி. பராங்குஷர் நம்மாழ்வார் ஆகிற கடல். அந்த கடல் எப்படி எப்படி இருக்கு பரிசா பார்த்தோம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துக்ஷித பிரணய சார ரசௌக பூர்ணஹா. ஒரு அடைமொழி. வேதார்த்த ரத்ன நிதி. இரண்டாவது அச்சுத திவ்ய தாம. அசீம பூமா பராங்குஷ பயோதி ஜியாத். இப்படிப்பட்ட பராங்குஷராகிற பயோதி கடலானது ஜியாத், நன்கு வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும்னு மங்களாசாசனம் பண்ணி அருள்கிறார் குரத்தாழ்வான். ஆக 3 ஸ்லோகங்கள். முதல்ல சுவாச்சாரிய வந்தனம். அதுக்கு மேல அவருக்கும் ஆச்சாரியரா இருக்கக்கூடிய நம்மாழ்வார். நேரடி ஆச்சாரியரா இல்லையான்ற விசாரம் வேண்டாம். அவருக்கும் ஆச்சாரியரா இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அவரை பத்தி 2 ஸ்லோகங்கள் அப்படி அருளி செய்து இதுக்கு மேல பகவானை துதிக்க தொடங்குகிறார் 4ஆம் ஸ்லோகத்திலே. என் மங்களாய மகதே ஜகதாமுஷந்தி த்ரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி வந்தாமஹே சரசிஜே க்ஷணமத்விதீயம் வேதாந்த வேத்யம் அனிதம் பிரதமம் மஹஸ்தத். இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானை வந்தாமஹே, வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இதுல 2 விதமான அர்த்தங்கள் சொல்லலாம். வந்தாமகே என்பதற்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லலாம். ஒண்ணு வணங்குகிறோம், ஸ்துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 அர்த்தங்கள் சொல்லலாம். இங்க எவ்விதமாக கூறுகிறார் அப்படின்றத பார்க்கணும். பகவானுடைய திருநாமங்களை சொல்லாமல் ஒரு தேஜஸை வணங்குகிறோம், துதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றார். அந்த தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னு அதுக்கு பல அடைமொழிகளை எல்லாம் இடுகிறார். பார்ப்போம். என் மங்களாய மகதே ஜகதாமுஷந்தி. எது, யாதொன்னு, யாதொரு தேஜஸ், அவ்வளவுதான், திருநாமமே கிடையாது. யாதொரு தேஜஸ். எது ஜகதாம் மகதே மங்களாய உஷந்தி. யாதொரு தேஜஸ் ஆனது. சரி, எந்த ஒரு தேஜஸை, எது மங்களாய மகதே ஜகதாம் உஷந்தி, ஜகதாம் மகதே மங்களாய உஷந்தி. ஜகத்து, உலகங்கள், உலகங்களினுடைய மகதே மங்களாய மிகுந்த மங்களத்தின் பொருட்டு உஷந்தி கருதுகிறார்களோ. அப்போ பெரியோர்கள், ஞானிகள்னு வச்சுக்கணும், வரவழைச்சுக்கணும். ஞானிகள் யாதொரு தேஜஸை உலகங்களினுடைய மங்களத்துக்கு காரணமாக, மங்களத்தின் பொருட்டு கருதுகிறார்களோ அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போ எம்பெருமானாகிற அந்த தத்துவம் தான் உலகங்கள்ல மங்களத்துக்கு காரணமாக இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடியவர்களுடைய மங்களத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா, இதோ இதுதான். எது? பகவானாகிற தத்துவம், பகவானாகிற தேஜஸ். எது மங்களாய மகதே ஜகதாம் உஷந்தி.
இது முதல் விஷயம். என் மங்களாய மகதே ஜகதாம் உஷந்தி திரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி. திரைவிஷ்டபான்யபி பதானி. திரிவிஷ்டபம் அப்படின்னு ஒரு வார்த்தை. விஷ்டப அப்படின்னு சொன்னா லோகங்கள்னு அர்த்தம், புவனங்கள், லோகங்கள். திரிவிஷ்டப அப்படின்னு சொன்னா 3 லோகங்கள். திரைவிஷ்டபானி பதானி அப்படின்னு சொன்னா 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய பதங்கள், ஸ்தானங்கள்னு அர்த்தம். பரமபதம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பதம்ன்ற வார்த்தைக்கு ஸ்தானம்னு அர்த்தம். அப்போ திரைவிஷ்டபானி பதானி அப்படின்னா 3 லோகங்களிலே இருக்கக்கூடியவைகளான ஸ்தானங்கள். திரைவிஷ்டபானி பதானி எதாஸ்ரயானி, எவரை ஆசிரயித்திருக்கின்றனவோ, எவரை வேண்டாம், எதை ஆசிரயிக்கின்றனவோ. ஏனென்றால் இங்க தேஜஸாகத்தான் எம்பெருமான் சொல்லப்படுகிறான். ஆகையால் 3 லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தானங்களும் பகவானைத்தான் ஆசிரயித்திருக்கின்றன. பகவான் நாராயணன், எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடியவன், எல்லாம் பகவானிடத்துலதான் ஆசிரயித்திருக்கின்றனன்னு பார்க்கிறோம். ஆகையால் எதாஸ்ரயாணி, எவனை ஆசிரயித்திருக்கின்றன, 3 லோகங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும். 2வது விஷயம், அதுக்கு மேல சரசிஜேக்ஷணம், இந்த தேஜஸ் இருக்கிறது, இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தாமரை போன்ற கண் படைத்தது. சரசிஜ என்ற வார்த்தைக்கு தாமரைன்னு அர்த்தம், ஈக்ஷண என்ற வார்த்தைக்கு கண்ணு அர்த்தம். தாமரை கண் கொண்டது இந்த தத்துவம். இந்த மாதிரி வேறொரு தேஜஸ் உண்டா அப்படின்னு கேட்டா அத்விதீயம், அத்விதீயமான தேஜஸ். இது இந்த மாதிரி வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு விரல்ல எண்ணலாம், இதுன்னு சொல்ல முடியுமே தவிர இத மாதிரி 2வது கிடையாது. அத்விதீயமானது, வேதாந்த வேத்தியம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா வேதாந்தங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வேதாந்தங்கள் மூலமாகவே அறியப்படுவது வேதாந்த வேத்தியம். உபனிஷத்துக்களால் அறியப்படுவது அனிதம் பிரதமம், இதம் பிரதமம், அனிதம் பிரதமம். இதம் பிரதமம்னா இப்போதான், இது முதலாக வந்திருக்கிறது யாதொன்னு, அதை இதம் பிரதமம்னு சொல்லுவார். ஓ, முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா இதம் பிரதமமாக அப்படின்னு சொல்லுவார். அனிதம் பிரதமம்னா அப்படி கிடையாது. அப்போ இன்றுதான் வந்ததுன்னு சொல்ல முடியாததுன்னா என்றும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அனிதம் பிரதமம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அனாதி கால சித்தம் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்டதான தது மகா, அந்த ஒரு தேஜஸை வந்தாமகே, வணங்குகின்றோம், துதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இதுதான் அர்த்தம். அப்ப இங்க பகவானுடைய திருநாமங்கள்லாம் வர்ற பாருங்க, நாராயணன், விஷ்ணு, இந்த மாதிரி வார்த்தைகளே வரல. வெறும் ஒரு தேஜஸாகவே பகவானை சொல்றாரு. ஆனா நமக்கு தெரிஞ்சிருத்து எந்த தேஜஸை பத்தி பேசுறாருன்னு இல்லையா. அவிதமாக சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தை ஏற்றுகிறார் குரத்தாழ்வான். ஒரு முறை சுருக்கமா என்ன பார்த்தோன்றதை சொல்லிடுறேன். என் மங்களாய மகதே ஜகதாம் உஷந்தி, ஞானிகள் யாதொன்றை ஜகதாம் உலகங்களினுடைய மகதே மங்களாய பெரிய மங்களத்துக்கு காரணமாக அபிப்பிராயப்படுகிறார்களோ, உஷந்தி, உஷந்தினா கருதுகிறார்கள் அப்படின்னு தாத்பரியம் வரும். திரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி, 3 லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாம் எந்த தேஜஸை ஆசிரயித்து இருக்கின்றனவோ, சரசிஜேக்ஷணம் தாமரை கண் படைத்தது, அத்விதீயம் தன்னை போல மற்றொன்று இல்லாதது, வேதாந்த வேதம் வேதாந்தங்களாலே அறியப்படுவது, அனிதம் பிரதமம் அனாதி காலமா இருக்கக்கூடியது, தது மகா, அந்த சிறந்த மகா. மகான்ற வார்த்தைக்கு தேஜஸ் அர்த்தம். மகா தேஜஸ், தேஜஸை அப்படின்னு அர்த்தம் வரும். தது மகா வந்தாமகே, ஸ்துதிக்கின்றோம், இங்கதான் ஸ்துதிக்கின்றோம் என்று அருளி செய்கிறார். ஒரு விதமா பிரதிஜைன்னு சொல்லலாம். நீங்கள் பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். அதாவது என்மூர்த்னிமே ஸ்ருதிசிரஸ்ஸு ச பாதி யஸ்மின் அஸ்மன் மனோரதபத சகல சமேதி ஸ்தோஷ்யாமினः குலதனம் குலதெய்வதம் தத்து அப்படின்னு சொல்லி ஸ்தோஷ்யாமின்னு ஸ்தோத்திர ரத்னத்துல பிரதிஜை பண்ணுகிறார். இதோ இதைத்தான் நான் ஸ்துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அதே போலத்தான் நீங்க வந்தாமகே ஸ்துதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆச்சு 4ஆம் ஸ்லோகம். இதுக்கு மேல 5வது ஸ்லோகம். பீதாம்பரம் வரத சீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம் விபுஜம் ஆயத கர்ணபாசம் தன்மேகமேச்சகம் உதக்ர விஷால வக்ஷः
லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. இங்கேயும் எம்பெருமானுடைய திருநாமத்தை நேரடியா நிர்தேசிக்காமல் ஒரு வஸ்து இருக்கிறது, அந்த வஸ்து என்னிடம் ஆவிர்பவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அந்த வஸ்து முன் ஸ்லோகத்துல தேஜஸ், இந்த ஸ்லோகத்துல வஸ்து, ஒரு வஸ்து. அது எப்படிப்பட்ட வஸ்துன்னு ஆரம்பிக்கிறார். பீதாம்பரம், மஞ்சள் நிற ஆடைகளை தரித்திருக்கக்கூடியதான வஸ்து. பீதாம்பரம், பீதன மஞ்சள், ஆம்பரம்னா வஸ்திரம். எம்பெருமான் பீதாம்பர தரனும் ஆகையால் பீதாம்பரம். அதுக்கு மேல வரத சீதல திருஷ்டிபாதம். எம்பெருமான் திருஷ்டிபாதம் உடையவன், கண்ணோக்கு உடையவன். எப்படிப்பட்ட கண்ணோக்கு உடையவன் என்றால் வரத சீதல, வரங்களை அளிக்கக்கூடியதான கண்ணோக்கு, திருக்கண்ணோக்கு. அதுக்கு மேல சீதலம், குளிர்ந்த திருக்கண்ணோக்கு. ஆகையால் வரதமாக, வரங்களை கொடுக்கக்கூடியதாக, குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திருஷ்டிபாதம், திருக்கண்ணோக்கை உடையதான வஸ்து. வரத சீதல திருஷ்டிபாதம். இங்க வரத என்ற வார்த்தையான திருஷ்டிபாதத்துக்கு விசேஷனம். திருக்கண்ணோக்கு வரதமா இருக்குன்னா வரங்களை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம். வரத சீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம்பி புஜம். ஜானுனா முழங்கால்னு அர்த்தம். முழங்காலளவும் நீண்டிருக்கக்கூடிய தோள்களை உடையதான வஸ்து. ஆஜானுலம்பி புஜம். உலகத்தில் ஆஜானு பாகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம எல்லாம் யாரா கொஞ்சம் உயரமா இருந்தால் ஆஜானுபாகுன்னு சொல்லிடுவோம். அது கிடையாது. ஆஜானுபாகுன்ற வார்த்தைக்கு சரியா அர்த்தம் என்னன்னா ஜானு அப்படின்னு சொன்னா முழந்தாள்னு அர்த்தம், முழங்கால்னு அர்த்தம். அது வரையிலும் நீண்டிருக்கக்கூடியதான தோள் கொண்டவன் ஆஜானு பாகு. இப்போ நன்னா பயிற்சி எல்லாம் பண்ணி நன்னா தோள்கள் எல்லாம் நீண்டிருந்தால் ஆஜானு பாகுன்னு சொல்லுவான். எம்பெருமான் அப்படித்தான் இருப்பனாம். ஆஜானு லம்பி புஜம். ஆஜானு, ஜானு வரையிலும், லம்பி தொங்கக்கூடியதான, புஜம் தோள்களை உடையதான வஸ்து. ஆஜானு லம்பி புஜம் ஆயத கர்ண பாசம். அதுக்கு மேல காதுகளானவை எப்படி இருக்குன்னு கேட்டா ஆயதம், நீண்ட காதுகளை உடையவன். கர்ண பாசம், அந்த பாச சப்தத்தினால சிறந்த காதுகள்னு விளங்குகிறது. அப்போ நீண்ட காதுகளை உடையதான வஸ்து. ஆயத கர்ண பாசம். தன் மேகமேச்சகம். அதுக்கு மேல எப்படி இருக்குன்னா மேகமேச்சகம். மேச்சகம்ன்ற வார்த்தைக்கு கருப்புன்னு அர்த்தம். மேகமேச்சகம் அப்படின்னு சொன்னா மேகம் போல கருத்து இருக்கக்கூடியதான வஸ்து. மேகமேச்சகம். உதக்ர விஷால வக்ஷா. உதக்ரம் அப்படின்னா உன்னதம், உயர்ந்ததான, விஷால நன்னா அகன்றிருக்கக்கூடியதான, வக்ஷா மார்புடையது. உதக்ர விஷால வக்ஷா. அதுக்கு மேல லக்ஷ்மீதரம். லக்ஷ்மீதரம், லக்ஷ்மியை தரிக்கக்கூடியதான கிமபி வஸ்து. அந்த ஒரு வஸ்து, ஒரு வஸ்து. கிமபி வஸ்துனா ஒரு வஸ்து. கிமபி வஸ்து மம ஆவிரஸ்து. அடியன் பால், அடியன் இடம் ஆவிர்பவிக்கட்டும். அந்த எம்பெருமானானவன் என் முன்னாடி ஆவிர்பவிக்கட்டும், எனக்காக ஆவிர்பவிக்கட்டும், காட்சி தரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இங்கேயும் எம்பெருமானுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை இடவில்லை இல்லையா? பீதாம்பரம் வரத சீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம்பி புஜமாயத கர்ணபாசம் தன் மேகமேச்சகமுதக்ர விஷால வக்ஷ லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மம ஆவிரஸ்து அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். பீதாம்பரம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசியரேன்னு சொல்லி ஆண்டாள் விரும்பும்படியான பீதாம்பரம் உடையவன். வரத சீதல திருஷ்டிபாதம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அவ்வளவு ஆச்சரியமான வரங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய கற்பக மரம் போன்றதான திருக்கண்ணோக்கு உடையவன். அதுக்கு மேல ஆஜானு லம்பி புஜம். எம்பெருமான் நெடுந்தோளுடையவனும் ஆகைய நெடுந்தோளுடையவன். ஆஜானு லம்பி புஜம் ஆயத கர்ணபாசம். பெரிய காதுகள் உண்டு. பல பாசுரங்கள்ல இதையெல்லாம் ஆச்சாரியர்கள், அதாவது ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இவ்விதமான அழகெல்லாம் கொண்டது. மேகமேச்சகம், கருத்த கார்மேனி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒரு மேகமேச்சகம், உதக்ர விஷால வக்ஷா, அகன்ற மார்பு, உயர்ந்த மார்பு. லக்ஷ்மீதரம், லக்ஷ்மி தரிக்கக்கூடியதான. தத்து கிமபி வஸ்து, தன் மேகமேச்சகமாங்கிறத தத்துன்ற வார்த்தை இருக்கு, அது அப்புறம் வச்சுக்கணும். தத்து அந்த, கிமபி வஸ்து அந்த ஒரு வஸ்து. அந்த ஒரு வஸ்து மம அடியனுக்காக, அடியன் பால் ஆவிரஸ்து ஆவிர்பவிக்கட்டும், தோத்தட்டும் என்று ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், உதக்ர விஷால வக்ஷோ லக்ஷ்மீதரம் அப்படின்னு சேர்த்து ஒரு புறமாகவும் கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பிரிச்சு பார்த்தோம். பிரிச்சு பார்க்காம உதக்ர விஷால வக்ஷோ லக்ஷ்மீதரம் அப்படின்னு சேர்த்து பார்த்தால் அப்ப அர்த்தம் என்ன வரும்னா உயர்ந்த
அகன்ற மார்பிலே லக்ஷ்மியை தரிக்கக்கூடிய வஸ்துன்னு வந்துடும். ஒண்ணு அகன்ற மார்பை உடையதான வஸ்து, லக்ஷ்மியை உடையதான வஸ்துன்னு பிரிச்சு சொல்லலாம். இல்ல வக்ஷோ லக்ஷ்மி தர்மம் சொன்னா இவ்விதமான மார்பிலே லக்ஷ்மியை தரிக்கக்கூடிய வஸ்து. ஏன்னா வக்ஷஸ்தலத்துல தானே பிராட்டி எழுந்தருளி இருப்பாள். அகில் அவ்விதமாக சேர்த்தும் சொல்லலாம். அர்த்தம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா என்ன, மார்பல லக்ஷ்மி இருக்கா அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கும். இந்த 2 ஸ்லோகங்களிலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை நேரடியா நிர்தேசிக்காமல் அந்த ஒரு வஸ்து, அந்த ஒரு தேஜஸ் என்றே நிர்தேசிக்கிறார். இதை பார்க்கும் பொழுது திருவாய்மொழி தான் நினைவுக்கு வருகிறது. திருவாய்மொழியிலும் முதல் பரிகத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் உயர்வர உயர்நனம் உடையவன் எவனவன் அப்படின்றதுல எவ்வளவு வேணா பாருங்களேன், எம்பெருமானுடைய திருநாமமே வராது. இவன் அவன் அப்படிலாம் சொல்றாரே தவிர யாரு அந்த வஸ்து என்ன, அந்த பெயர் என்ன, நாராயணன் அப்படின்ற வார்த்தை வருமானு கேட்ட வராது. சொல்லணுன்ற தேவையே கிடையாது. அந்த விசேஷணங்களை எல்லாம் பார்த்தால் அது எம்பெருமான் தான் தெரிஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த தன்மைகள் எல்லாம் உண்டு. அதே போலத்தான் இங்கேயும் இந்த 2 ஸ்லோகங்கள்ல எம்பெருமானுடைய திருநாமத்தையே பார்க்க முடியும். திருவாய்மொழியில, அது மேல அடுத்த திருவாய்மொழியில வீடுமின் முத்தமும் அப்படின்ற வீடுமின் முத்தமும்ன்ற திருவாய்மொழியில தான் எண்பெரு கண்ணல தோன்பொருளீரில வான்புகழ் நாரணன் அப்படின்னு நாராயண நாமத்தை நிர்தேசிப்பார். அதே போல இங்கேயும் வரும். அது நீங்கள் மேலே பார்க்கலாம். இதுல ஒரு அம்சம் என்னன்னா, குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவங்கள் இருக்கின்றனவே, ஏன் மற்ற ஸ்தோத்திரங்களும் இருக்கின்றனவே, ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம் முதலானவைகள் எல்லாம் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை உட்கொண்டே இயற்றப்பட்டவைகள். ஆழ்வாருடைய அருளிச் செயல்களை விட்டு இதை அனுபவிக்கிறதுன்றது விரசமாகத்தான் இருக்கும். அப்போ பல கருத்துக்கள் உண்டு. முக்கியமா ஒரு கருத்து என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, ஆழ்வாருடைய ஈரச் சொற்களிலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தமிழ் அறியாதவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று ஆளவந்தார் முதலானவர்கள் இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் இயற்றியதாக சொல்லுவார்கள். ஆகையால் அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கக்கூடிய பலவிதமான பாவங்கள் இந்த ஸ்தோத்திரங்களிலே வெளிவருவதை நாம் காணலாம். அவ்விதமான பஞ்சஸ்தவங்களிலே முதல் ஸ்தவமான ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம், அதுல முதல் 5 ஸ்லோகங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். முதல் 3 ஸ்லோகங்களும் மங்கள ஸ்லோகங்களாக கருதப்படலாம். ஆச்சாரிய வந்தனம் பண்ணுகிறார், பிராச்சாரிய வந்தனம் பண்ணுகிறார், அதுக்கு மேலதான் பிரதிஜை பண்ணுகிறார். இதோ வந்தாமகே, அவரை ஸ்துதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை ஸ்துதிக்க தொடங்குகிறார். மேலே பல விஷயங்கள் உண்டு. அவற்றை எல்லாம் நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்களாக என்று தெரிவித்துக் கொண்டு, குற்றங்குறைகளை க்ஷமித்து நற்குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியனுடைய இந்த ஒரு சொற்றொடரை நிறைவுறுத்திக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.